சிவிலைசேஷன் அந்த இதுவே நான் அழிக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் நேற்று போட்ட பதிவு உலக நாடுகள் எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாச்சு. என்ன நடந்தது சார்? எந்த மனமாற்றம் நடந்தது? ஏன் அவர் இந்த முடிவுக்கு வந்தார்? ட்ரம்ப்புக்கே அது ஒரு புதிய தாழ்வு. இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு நாகரிகமே அற்ற ஒரு மனித பண்பே அற்ற ஒருவர் அந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் அமெரிக்கர்கள் மேலேயும் பிரதிபலிக்கும். அதனால இது ஒரு புதிய கீழ்நிலை. இது பாகிஸ்தானிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதாவது கிட்டத்தட்ட விளிம்புல வந்து நின்றுட்டு பேரழிவுக்கு போயிருக்கோம். பேரழிவுக்கு இந்த இடம் முழுக்க போயிருக்கோம். அந்த மைண்ட் செட்ல தான் சார் இருந்தார். ஆக்சுவலா அந்த பதிவுடைய வெளிப்பாடு, அந்த கோபத்தோட வெளிப்பாடு அப்படிதான். ஆமா ஆமா ஆமா. அப்ப எதுக்குமே ஒத்துக்காதவர் இந்த ஒரு 4-5 மணி நேரம் இல்ல, அவர் அதை போருக்கு முன்னாடி திறந்திருந்த ஹோர்மோஸ், போருக்கு பின்னாடி போரினுடைய ஒரு இலக்கா அது மாறி போயிடுச்சு. அதை திறக்கணுன்றது ஒரு இலக்கா மாறிடுச்சு. இந்த பேரழிவுக்கு நம்ம எடுத்துட்டு போகணுமா அப்படின்ற தயக்கம் ட்ரம்ப் மாதிரி நாகரீகமே அற்ற மனித பண்பே அற்ற ஒரு மனிதருக்கு கூட கொஞ்சம் தொக்கி இருந்ததுதான் காரணமாக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ஈரான் எப்படி சார் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சாங்க? 2 நாடுகள் அட்டாக் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணி இவ்வளவு நாள் அவங்க எப்படி தாக்கு பிடிச்சாங்க? அதனால எவ்வளவு வலியையும் தாங்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் வளர்த்திருக்கிறார். அதே மாதிரிதான் இஸ்ரேலியர்களும். இதுல வலியை அதிகமாக தாங்க முடியாதவர்கள் யாருன்னா அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய நிர்வாகமும். ஈரானியர்களும் அவரை கோவப்படுத்துற மாதிரி நேத்து கூட இது எங்களுக்கான வெற்றி அப்படின்ற, கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி தான். உலக பார்வையில அவர்கள் வென்று விட்டார்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ட்ரம்ப்புடைய அந்த ஈகோவை தாண்டி வென்று விட்டார். உலக பொருளாதாரம், எண்ணெய் விலை ஏற்றம், இது மட்டும்தான் ட்ரம்ப் மனசை மாத்தினதுக்கான காரணியா சார்? இந்த போருக்கு ஒரு முடிவு அவர் எதை நினைச்சு தொடங்கினாரோ அது நடக்கலையே. அமெரிக்கர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? என்னடா நம்ம ஈரான் கிட்ட தோத்துட்டோமோ அப்படின்னு ட்ரம்ப் பர்சனல் ஈகோவா இருக்கிறோ அதை அப்படிதானே பார்ப்பாரு. இன்னும் வீரியமா தானே கோவப்படுவார் சார். அது ஆனா ரொம்ப சட்டில்டா போறதுக்கான காரணம் என்ன சார்? அது உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு ஐநா கண்ணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், ஒரு சிவிலைசேஷன் அந்த இதுவே நான் அழிக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் நேற்று போட்ட பதிவு உலக நாடுகள் எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாச்சு. நிறைய பேர் இரவு எங்களுக்கு தூக்கமே வரல, என்ன நடக்குமோ தெரியலங்கிற மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி இருந்தது. என்ன நடந்தது சார்? எந்த மனமாற்றம் நடந்தது? ஏன் அவர் இந்த முடிவுக்கு வந்தார்? இல்லை, மிகுந்த நாகரிகமற்ற ஒரு பேச்சு. அது மிக தரம் தாழ்ந்த, மிக 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 கீழிறங்கி, ட்ரம்ப்புக்கே அது ஒரு புதிய தாழ்வு. அதாவது அவர் என்ன வேணாலும் செய்வார், என்ன வேணாலும் பேசுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவருக்கே கூட ஒரு புதிய பள்ளத்தை அவர் தொட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த பதிவுப்போ. அதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தைகள் அவர் எழுதுனது. அதனால் இந்த போன வார கடைசியிலிருந்து ஒரு கையறு நிலையில், ஒரு பெரிய தவிப்பில், ஒரு இயலாமையை, தன்னுடைய இயலாமையை வெளிக்காட்டி கொள்வதற்கு அவர் கொஞ்சம் கூட தயங்காத, இப்படி கூட ஒரு மனிதன் பேச முடியுமா, இப்படி ஒரு அமெரிக்கர் பேச முடியுமா, இப்படி ஒரு அமெரிக்க அதிபர் பேச முடியுமா அப்படின்ட்டு அவர் மட்டும் தாழ்ந்து பேசுறது அப்படின்றது இல்லை. அமெரிக்காவையே கீழே அவரோடு சேர்ந்து கீழே இறக்குறார் அவர். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அந்த நாட்டுக்கு ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த நாட்டு மேலே உண்டு. அது ஒரு வல்லாதிக்க நாடு, அது எண்ணெய்க்காக இது அந்த போர் நடத்துது அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு நாகரிகமே அற்ற, ஒரு மனித பண்பே அற்ற ஒருவர் அந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் அமெரிக்கர்கள் மேலேயும் பிரதிபலிக்கும். அதனால் இது ஒரு புதிய கீழ்நிலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் இந்த போரை தொடங்கும் பொழுதே, இந்த போர் தொடங்கின பிறகே நிறைய அச்சுறுத்தல்களை அவர் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கார். அவர் எதிர்பார்க்காதது என்னென்னா, இந்த ஹோர்முஸ் நீரிணை அவருடைய வியூக அமைப்பாளர்கள், அவருடைய மூலோபய ஸ்ட்ராட்டஜிக் ஆலோசகர்கள், அவர்கள் எண்ணாத ஒன்று. இது அவர்கள் இந்த நீரிணைய மூடி அவருக்கு ஒரு பெரிய மூச்சு திணறலை உருவாக்கிடுவாங்கன்ட்டு அவர் நினைக்கல. அப்படி வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலும். ஆமாம், அது அவரே சொல்லியிருக்கார். நான் எதிர்பார்க்கலை, நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டார். அதெல்லாம் இது ரெண்டும் இதை ஏன் வளைகுடா நாடுகள் மீது அவங்க தாக்க மாட்டாங்கன்னு அவர் நினைச்சாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா
போன ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாள் போறப்பவே கத்தார் மீது அவர்கள் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதனால் அது எனக்கு புரியலை. ஆனாலும் ஹோர்முஸ் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அவர் வந்து மூச்சு முட்டி அவர் போயிடுவார் என்ற அளவுக்கு அவருக்கு ஒரு நிலைமை வந்த உடனே அவர் அந்த மாதிரி மிக தரம் தாழ்ந்து எழுதலாம் ஆரம்பித்தார். ஃப்ரஸ்ட்ரேஷன். இதில் மார்ச் 19 இந்த போர் வந்து ஒரு முடிவே, ஏன்னா 2 பேருமே இவங்களும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த ஈரானியர்களும் மிக பிடிவாதமாக அவருக்கு இணையாக இறங்கி வந்து அவர்களுடைய மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், பணிய மாட்டோம், சரணடைய மாட்டோம்ன்ற மாதிரி என்னமோ அவர்களுடைய வாழ்வும் வளமும் அப்புறம் வந்து வரலாறும் இந்த யுரேனியம் செறிவூட்டுறதில் மட்டுமே இருக்குன்ற மாதிரி இவர்கள் வந்து பிடிவாதம் பண்ணுறதும் எனக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கிடையில் இந்த போர் ரொம்ப மோசமான விளைவுகளை தந்துருன்ற மாதிரி ஒரு எண்ணம் பல பேருக்கு இருந்துச்சு. மார்ச் 19 ரியாதில், சவுதி தலைநகரில் 4 வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்தார்கள். பாகிஸ்தானிகள், எகிப்தியர்கள், துருக்கியர்கள், சவுதிகள். அப்போது பாகிஸ்தானிகள் அடுத்த சந்திப்பை இஸ்லாமாபாத்தில் நடத்துகிறோன்னு சொன்னாங்க. மார்ச் 29-30 அந்த சந்திப்பை நடத்தினாங்க. அதை முடித்த பிறகு இஷாக் தார் அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் சீனாவுக்கு போனார். சீனாவுக்கு போய் சீனாவினுடைய ஆதரவையும் அவர் தேடினார், வாங்கின்ட்டு அவருடைய எதிரிணை, அவருடைய கவுண்டர் பார்ட்டோட. அப்புறம் ஒரு 5 அம்ச ஒரு அமைதி திட்டத்தை அவங்க 2 பேரும் சேர்த்து வெளியிட்டாங்க. அந்த 5 அம்ச திட்டத்தின்படி போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம், அப்புறம் முழுமையான பேச்சுவார்த்தைகள், காம்ப்ரஹென்சிவ் டாக்ஸ், எல்லா அம்சங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை, அப்புறம் குடி கட்டுமானங்களுக்கு, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் பாதுகாப்பு தரணும். ஹார்முஸ் நீரிணை வழியாக போகக்கூடிய கப்பல்கள், வர்த்தக போக்குவரத்திற்கு பாதுகாப்பு, சர்வதேச சட்டம், ஐநா சாசனத்திற்கு உயர்வு ஏற்படுத்தி தருவது அப்படின்னு பண்ணாங்க. ஒரு 12-13 நாட்களாகவே பாகிஸ்தானிகள் வந்து மறைமுகமாக அமெரிக்கர்களையும் ஈரானியர்களையும் ஒன்றுபடுத்தி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுக்கு துணையாக இருக்கிறது எகிப்தியர்களும் துருக்கியர்களும். இதில் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். யார்? பாகிஸ்தானிகள். அவர் வந்து இது ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு சொன்னார் அதிபர் ட்ரம்ப். ஆனால் இந்த ஈரானியர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. அவர்கள் வந்து முழுமையான போர் நிறுத்தம் வேணும்னு தான் அடம் பண்ணாங்க. இந்த மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தாக்குதலே நடக்கக்கூடாதுன்ட்டு எங்களுக்கு உத்தரவாதங்கள் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்க. மார்ச் 19 ரியாதில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு மார்ச் 25 ஒரு 15 அம்ச அமெரிக்க நிபந்தனைகள், கோரிக்கைகள் அல்லது திட்டம், அமைதிக்கான திட்டத்தை பாகிஸ்தானிகள் இவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே இவங்க அதுக்கு பதிலாக விடாப்பிடியாக ஒரு 10 அம்ச கோரிக்கை, நிபந்தனை, இதை வந்து இங்கே இவங்க மூலமாக திருப்பி அனுப்புனாங்க. அதை பார்த்துட்டு ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்க அதிபருடைய தனி தூதர், கேட்டஸ்ட்ராஃப், டிசாஸ்டர், பேரழிவுன்ட்டு 2 ஆங்கில சொற்களை பயன்படுத்தி இப்படி ஒரு பதிலுக்கு இப்படி அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஏன்னா 2 பேருடைய மிகை நிலையும் தொடவே முடியாத, சந்திக்கவே முடியாத தொலைவில் 2 பேரும் இருக்காங்க. அதனால் அவர் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் பாகிஸ்தானிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவர்கள் வந்து இதில் தோற்றாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை வந்திருக்கும். ஆனால் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு தெரிஞ்சு கூட அவர்கள் வந்து அவர்களுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய நேரத்தையும் அவர்கள் பணையம் வைத்து இந்த முயற்சியில் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஈரானுக்கும் ஒரு 900 கிலோமீட்டர் எல்லை இருக்குது ஒன்று. அப்புறம் அவர்களுக்கு வந்து இந்த இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய உறவு இருக்குது. சவுதிகளோடு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. இந்த முறை அமெரிக்க அதிபர் வந்த பிறகு, அவர் அதிபராக வந்த பிறகு அவர்கள் ஒரு புதுசாக அவரோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. போன தடவை அப்படி இல்லை. போன தடவை அவர்கள் மோசடி பேர் வழிகள், அமெரிக்கர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, நாங்கள் $15 பில்லியன் கொடுத்துருக்கோம் உதவி, இனிமேல் அதெல்லாம் தரமாட்டோம் அப்படின்லாம் ஜனவரி 1, 2018 ஒரு பதிவே போட்டார் ட்ரம்ப். ஆனால் இந்த முறை வந்து அவருடைய குடும்பத்தார், அவருடைய நிர்வாகம், இவங்களெல்லாம் வந்து எப்படி நட்பாக்குறதுன்னு பார்த்து அந்த வேலையாகவே இருந்தாங்க. இதுக்கு இடையில் போன ஆண்டு 4 நாள் மோதல் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துச்சு. அது அவங்களுக்கு வசதியாக போச்சு. போன உடனே அது தற்காலிக போர் நிறுத்தம் வந்த உடனே
உடனே என்ன பண்ணாங்க, பெரிய ஆராதனை பண்ணாங்க ட்ரம்ப்பை. நோபல் பரிசுக்கு பரிந்துரை பண்ணாங்க. நாம் என்ன பண்ணோம், இது நாங்களே சுதந்திரமாக எடுத்த ஒரு முடிவு, இதில் 3வது ஆட்களுக்கெல்லாம் எந்த தலையீடும் இல்லை, நாங்களே இதை வந்து அவர் முகத்தில் திருப்பி அடிக்கிற மாதிரி பல முறை சொல்லிட்டோம். இது அவங்களுக்கு பிடிக்கலை. இதுக்கிடையில் அவங்களுடைய இராணுவ தலைமை தளபதியை கூப்பிட்டு அவர் விருந்து தராரு. விருந்து தர அன்னைக்கு என்ன சொல்கிறார், போன வருஷம் விருந்து தர அன்னைக்கு ஆசிம் முனிருக்கு என்ன சொல்கிறாரு, ஈரானை பாகிஸ்தானிகள் மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள், வேறு எந்த நாட்டை காட்டிலும் மிக அதிகமாக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள்ன்றார். அப்போவே அவருக்கு ஈரான் மீது ஒரு, அதுக்கப்புறம் இந்த 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 சந்திப்பு நடந்த இது வந்து 18 ஜூன் 2025 நடக்குது. 22 ஜூன் 2025 அவர் அந்த 3 நாள் அந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் போட்டு பண்ண ஆரம்பிக்கிறார் 4 நாளைக்கு பிறகு. அப்போது இந்த பாகிஸ்தானிகள் இந்த ஈரானுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்கு அமெரிக்கர்களுடைய பார்வையில் பாகிஸ்தானிகள் உறுதுணையாக இருப்பார்கள்னு அவர் அப்போயே முடிவு பண்ணிட்டு தான் மாதிரி தான் தோணுது எனக்கு. அப்புறம் இந்த நடக்குது. பாகிஸ்தானிகள் அதனால் இந்த முறை வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்க முகத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கர்கள் அதிகமாக நினைக்கிறார்கள், ட்ரம்ப் நினைக்கிறார். அவர் வந்து கையறு நிலையில் அவருடைய இயலாமையை வந்து எப்படியெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியுமோ, தகாத வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தி சொல்கிறார். இவங்க விடாப்பிடியாக வீம்பா பேசினாலும் கூட உள்ளுக்குள்ளே மிக பெரிய வலியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்து பேசி இது வந்து பாகிஸ்தானிகள் இந்த போர் நிறுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கணுன்ட்டு 2 பேர்கிட்டையும் சொல்லி இதுக்கு சம்மதம் வாங்குறதுன்றது 2 பேருடைய கௌரவத்தையும் காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி. ஒன்று, இதில் மொஜ்தபா காமனே இவ்வளவு நாள் வெளியவே வராத அவர் 2 தடவை இதுக்கு அவரிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வந்து இதற்கு ஒப்புதல் தந்து அவர் வந்து மறைஞ்சு வாழ்கிறார். அவர் எந்த மின்னணு சாதனத்தையும் பயன்படுத்துறதில்லை. ஏன்னா அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும்ன்றதுனால. அதனால் பழங்காலத்தில் எப்படி தகவல்கள் பரிமாறிக்குவாங்களோ அந்த மாதிரி எழுதி ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கறது, அவர் எழுதி திருப்பி தர்றது, இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அவர் ஒப்புதல் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ட்ரம்ப் கிட்ட கலந்து பேசுகிறாங்க. 2 வாரம் 45 நாள் இல்லை. அப்புறம் இங்கே இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் வெள்ளிக்கிழமை, இந்த வர வெள்ளிக்கிழமை தொடங்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் சரின்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு முதல்ல நெத்தன்யாஹுவுக்கு பேசுகிறார். 5 மணிக்கு அவங்க நேரம் சாயங்காலம் நேற்று. அதாவது இந்த கெடு முடியறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி பேசுகிறார். அதற்கு பிறகு ஆசிம் முனிருக்கு பேசுகிறார். ஆசிம் முனிருக்கு ஃபோன் பண்ணி பேசி அவர்கிட்ட சொல்கிறாரு, இதை முடிச்சிருங்க, 2 வாரத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்றார். உடனே அவர்கள் இதை முடிக்கிறாங்க. கெடு முடியறதுக்கு 90 நிமிஷம் முன்னாடி, 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இது உறுதியாகுது. அதாவது கிட்டத்தட்ட விளிம்பில் வந்து நின்றுட்டு பேரழிவுக்கு போயிருக்கோம். பேரழிவுக்கு இந்த இடம் முழுக்க போயிருக்கோம். அந்த மைண்ட் செட்டில் தானே சார் இருந்தார். ஆக்சுவலாக அந்த பதிவுடைய வெளிப்பாடு, அந்த கோபத்தோட வெளிப்பாடு அப்படிதான். ஆமாம். அப்போ எதுக்குமே ஒத்துக்காதவர் இந்த ஒரு 4-5 மணி நேரம் இல்லை, அவர் அதை பண்ண விரும்பலைன்றதையும் சொன்னார். நிறைய நேரங்களில் சொன்னார். ஏன்னா அதாவது அவருக்கு வந்து ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உலகம் முழுக்க எதிர்த்து, அவருடைய நாட்டிலேயே இதற்கு இந்த போருக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவருடைய தொகுதி, அவருடைய ஆதரவு தளம் மட்டும்தான் அவரோட, அதில் பெரும்பான்மையானவர்கள் அவரோட கூட இருக்காங்க. இதில் 13 பேர் இறந்துட்டாங்க ஏற்கனவே. 2 விமானங்களை இவர்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 விமானிகள் நல்ல வேளைக்கு அவரால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷனை முன்னெடுத்து அதில் நிறைய யுஎஸ் வீரர்கள் மடிஞ்சாங்கன்றலாம் ஒரு தகவல் வருது. அதெல்லாம் நான் அப்படி நினைக்கல, அப்படி படிக்கலை. அது ஒரு விலை, அதாவது கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது அதற்கான. இதுதான் உலகத்திலேயே மிக அதிகமாக செலவு செய்து நடத்தப்படுகிற ஒரு போர், அதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால் அவருக்கு மிகப்பெரிய வலி. இந்த போரை வந்து இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில், இத்தனை வலிக்கு மத்தியில் அவர் நடத்திட்டு இருக்கார். ஏன்னா அவருடைய தாண்மை, அவருடைய ஈகோ, இதை வந்து வென்றிடணும் நம்ம எப்படியாவது, இவ்வளவு நாள் இவர்கள் அடிபணியாதவர்களை நாம் அடிபணியை வச்சுட்டோம் அப்படின்ற பெருமை நமக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுக்காக இதெல்லாம் பண்ணுறார். இவர்களும் புதுசாக அவருக்கு வந்து மூச்சு முட்டுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ஹோர்முஸ். அதனால் போருக்கு முன்னாடி திறந்திருந்த ஹோர்முஸ் போருக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு இலக்காவே இல்லை. போருக்கு பின்னாடி போரினுடைய ஒரு இலக்கா அது மாறி போயிடுச்சு. அதை திறக்கணுன்றது ஒரு இலக்கா மாறிடுச்சு இப்போ, இல்லையா? அதனால் இதுதான் நிலைமை. அதாவது இந்த பேரழிவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்ற தயக்கம்
ட்ரம்ப் மாதிரி நாகரீகமே அற்ற, மனித பண்பே அற்ற ஒரு மனிதருக்கு கூட கொஞ்சம் தொக்கி இருந்தது தான் காரணமாக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. இந்த பக்கமும் பாகிஸ்தானிகள் இவர்களிடத்தில் இது உங்களுக்கு தேவையா, இவ்வளவு இத்தனை வலிகளையும் இத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் தாங்கி இந்த யுரேனியத்தை நீங்கள் இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு துருக்கியர்களும் எகிப்தியர்களும் உதவி செய்திருப்பார்கள் அப்படின்றது என்னோட ஈரான் எப்படி சார் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சாங்க? ஏன்னா ரெண்டு நாடுகள் அட்டாக் பண்ணும்போது இவ்வளவு நாள் அவங்க இதை எப்படி ஹோல்ட் பண்ணி இவ்வளவு நாள் அவங்க எப்படி தாக்கு பிடிச்சாங்க சார்? அது எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகள் வியட்நாம் போர் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சரியாக போய் எனக்கு இப்போ நினைவில்லை, போய் பார்க்கணும். அது ஒரு ரொம்ப சாதாரண நாடு, ரொம்ப சின்ன நாடு. ஈரான் அளவுக்கு அதுக்கு எண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கள் எல்லாம் அந்த குள்ளமான மனிதர்கள். அவர்கள் அமெரிக்காவினுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார்கள். அதை நம்ம பார்த்தோம். அதனால் இதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. எனக்கு என்னென்னா 47 ஆண்டுகளாக இந்த நாடுக்காக அவர்கள் தங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அது அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதுக்கப்புறம் பெரிய சேதம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது பின்னாடி நமக்கு தெரிய வரும். ஒரு 10 ஆண்டுகள் அவர்களுடைய இராணுவ ஆற்றல் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 20 ஆண்டுகள்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஒரு 10 ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 13,000 இலக்குகளை அவங்க தாக்கியிருக்காங்க. 10,000த்திற்கு மேலே அவர்களுடைய விமானங்கள் 10,000த்திற்கு மேலே பறந்து குண்டு போட்டிருக்கு. அதனால் இது அமெரிக்க தரப்பில் இருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த போர் நடத்தப்படுது. இஸ்ரேலியர்கள் தரப்பில் இருந்தும் அவர்களும் நிறையா தாக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் தலைமையை அழிச்சிட்டாங்க, 2வது சுற்று தலைமையை அழிச்சிட்டாங்க, அவர்களுடைய நுண்ணறிவு பிரிவினுடைய தலைவரை அழிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர்கள் பாசிஜ் என்ற அவர்களுடைய துணை இராணுவ அமைப்பினுடைய தலைவரை கொண்டுட்டாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நாடுக்காக அவர்கள் ஈரானியர்களை பொறுத்தவரையில், ஈரானிய தலைமை, ஈரானுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரையில் 47 ஆண்டுகளாக அவர்கள் வலிகளை மட்டும்தான் தாங்கிட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளவு வலியையும் தாங்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இஸ்ரேலியர்களும். அவர்களும் ஏன்னா அவர்களுடைய இருப்பே அவர்களுக்கு ஒரு போராட்ட களமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் பாலஸ்தீனத்தை அமைச்சு கொடுத்துட்டா நல்ல அமைதி, நிரந்தர அமைதி அந்த இடத்துல வந்துடும். அது அவர்களுக்கு தருவதற்கு மனசில்லை. அதனால் அவர்களுடைய வாழ்வு ஒரு போராட்ட களமாக மாறிடுச்சு. இதில் வலியை அதிகமாக தாங்க முடியாதவர்கள் யாருன்னா அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய நிர்வாகமும். அதுதான். இப்போ ட்ரம்ப் ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்தே முன்னாடி ஒரு போர் நிறுத்தம் கொடுத்தாரு. நான் நினச்சா உங்களுடைய அந்த 4 முறை மாற்றினார். 4 முறை மாற்றிட்டே 26, 28 மார்ச் 21 முதல்ல சொன்னார். 2 நாள் கெடு கொடுத்தாரு. அந்த 2 நாள் கெடு முடிகிற இடத்துல 5 நாள் அந்த கெடுவை நீட்டிச்சாரு. 7 நாள் ஆச்சது. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் முடியறதுக்கு முன்னாடி 10 நாள் மீண்டும் நீட்டிச்சாரு. 10 நாள் முடிவு ஏப்ரல் 6ஆம் தேதி முடிஞ்சிருக்கணும். ஏப்ரல் 5 வந்த உடனே என்ன பண்ணாரு, இன்னும் ஒரு நாள் அதை நீட்டிச்சு கொடுத்தாரு. 4 முறை நீட்டித்திருக்கிறார். இப்போ திருப்பி இன்னும் ஒரு 2 வாரம். ஆனால் ஈரானியர்களும் அவரை கோவப்படுத்துற மாதிரி நேற்று கூட இது எங்களுக்கான வெற்றி அப்படின்ற கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி தான். அவர்கள் தோல்வி அடையாமல் இருந்தாலே போரும் அவர்கள் மிகுந்த வெற்றியை பெற்றுவிட்டார்கள்னு அர்த்தம். அவர்கள் உலக அரங்கத்தில், உலக எண்ணத்தில், உலக அந்த ஆப்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உலக பார்வையில் அவர்கள் வென்று விட்டார்கள் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ட்ரம்புடைய அந்த ஈகோவை தாண்டி ஆமாம் வென்று விட்டார்கள். ஆனால் இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்துருக்காங்க. அந்த விலை என்னன்றது நமக்கு இன்னும் முழுமையாக நம்மளால் கணிக்க முடியல. அதை இன்னும் ஆய்வு செய்ய முடியல. ஏன்னா அங்கே போய் சுதந்திரமாக அந்த நாட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது தெரியணும். அவர்களுடைய இந்த தாக்குப்பிடிக்கும் திறனுக்கு அவர்கள் பெரிய ஒரு விலையை தந்திருக்கிறார்கள். அதில் அமெரிக்கர்கள் வெல்லலைனா தோற்றவர்கள் ஆவார்கள், இவர்கள் தோற்காமல் இருந்தாலே வென்றவர்கள் ஆவார்கள். இதில் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு, ஏன்னா இஸ்ரேல் அவங்களும் நேற்று போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒருவேளை ட்ரம்ப் இவ்வளோ தூரம் அதுக்குள்ளே இது பண்ணுறாருன்னு அவங்க தரப்பில் ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்குமா? இஸ்ரேலியர்கள் இந்த போர் தொடர்ந்து நடக்கணும். ஈரானியர் என்னமா அதுதானே சரி. ஆமாம் இந்த போர் நிறுத்தத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. வேற வழி கிடையாது. அவர்கள் முடிச்சா கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் அவர்கள். அதில் அந்த மாதிரி அவர்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் மாதிரி சவுதிகளுக்கும் உண்டு. ஈரானியர்கள் அந்த மாதிரி அவர்களை பலவீனப்படுத்திடணும் அப்படின்றது. அதனால் இஸ்ரேலியர்களுக்கு இந்த போர் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றது தான். இந்த போர் நிறுத்தத்தில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த 2 வாரம் போர் நிறுத்தி இந்த பேச்சுவார்த்தைகளில் வெற்றி வரக்கூடாதுன்ட்டு கண்டிப்பாக நெத்தனியாகு வேண்டிட்டு இருப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் மீறி
ஒரு 50% வெற்றி வருவதற்கு, ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கு, ஒரு சமரசம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். இந்த உலக பொருளாதாரம், எண்ணெய் விலை ஏற்றம், இது மட்டும்தான் ட்ரம்ப் மனசை மாற்றினதுக்கான காரணியா சார்? இல்லை, அப்படி இல்லை. அதாவது அவர் மார்ச் 18 மார்ச் 20 மறந்துட்டேன், ஸ்டீவ் விட்காஃப் கிட்ட சொல்கிறாரு, இந்த போர் அவர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாரம் முடிஞ்சு போச்சு, ஏன் இவ்வளவு நம்ம அவர்களுக்கு வலிக்கிற மாதிரி நம்ம அடிக்கிறோம், எப்படி இன்னும் அவர்கள் பணியலை? நான் கேபிச்சுலேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை, அதாவது அவர்கள் சரணடைவது. ஆனால் ஏன் அவர்கள் அப்படி இன்னும் பண்ணலை அப்படின்னு கேட்டதா ஸ்டீவ் விட்காஃப் சொல்கிறார். அப்போது அவருடைய கணிப்பு எல்லாத்தையும் அவர்கள் தப்பாக்கிட்டாங்க. ஓகே. அப்புறம் ஹார்முஸ், அது இந்த எண்ணெய் விலை உயர்ந்துச்சுன்னா அது அமெரிக்கர்களுக்கு பெரிய கஷ்டம். அது கிட்டத்தட்ட 20% மேலே போயிடுச்சு. $120 ஒரு பேரல் எண்ணெய் போகிற அளவுக்கெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அவரை ரொம்ப, அப்புறம் இந்த போருக்கு அவர் நிறைய பணம் கேட்டிருக்காரு, காங்கிரஸை கேட்டிருக்காரு. $1.5 டிரில்லியன் வேணும்னு கேட்குறாரு. $1.5 டிரில்லியன் அவங்க தருவாங்களான்னு தெரியாது எனக்கு. இந்த போருக்கு எதிராக ஜனநாயக கட்சியினர் அவரை குற்றம் சாட்டி இம்பீச் செய்யணும், அவரை குற்றம் சாட்டி பதவியிலிருந்து கீழே இறக்கணும்ட்டு நினைக்கிற பல ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நேற்று அந்த செய்தியை நம்ம படிக்கிறோம். அதனால் இந்த போரை அவரை மட்டுமே நம்பி அவர் செய்வதாக எனக்கு தெரிகிறது. அது அப்போ எவ்வளவு சிரமமாக இருக்கும். அவருக்கு பெரிய ஆதரவு என்பதே இல்லை. யார் எல்லாம் வாய்மூடி இருக்காங்க. நேட்டோ நாடுகள் அவரோட வரல, இங்கிலாந்து அவரோட வரல, ஃப்ரான்ஸில் இருக்க ஃப்ரான்ஸ் அதிபர் அவரை தினசரி பேசிகிட்டு இருக்காதுங்கய்யா, வாயை மூடுங்க, உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. there is too much chatter அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? அதனால் அவருக்கும் நிறைய நாள் விடிந்தாலும் அவர் உறங்கி எழுந்த உடனே அவர் முன்னாடி இந்த போருக்கு ஒரு முடிவு அவர் எதை நினச்சி தொடங்கினாரோ அது நடக்கலையே. அது இவருக்கு ஏன்னா வெனிசுலாவில் என்ன நடந்தது, நம்ம கிரீன்லாண்டில் எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்லாங்கும் போது இது இவருக்கு ஒரு செட்பேக்குங்கும் போது இது அமெரிக்கர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, என்னடா நம்ம ஈரான் கிட்ட தோத்துட்டோமோ அப்படின்னு ட்ரம்ப் பர்சனல் ஈகோவாக இருக்கிறோம், அது அப்படி தானே பார்ப்பார், இன்னும் வீரியமாக தானே கோவப்படுவார் சார். அது ஆனால் ரொம்ப சட்டில்டாக போகிறதுக்கான காரணம் என்ன சார்? அது அவரை பற்றி இல்லை. இப்போ செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ அவர்களுக்கு நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் வருது. இந்த போரை அவர் நிறுத்தலை, இந்த போரை அவருக்கு சாதகமாக திருப்பலை அப்படின்னா அதில் அவருடைய குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் நிறைய பேர் தோற்று போவார்கள். ஏற்கனவே அவருடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங், அவரை பற்றிய மதிப்பீடு ரொம்ப இதுவரைக்கும் அமெரிக்க குடியரசுத் தலைவர்கள்லேயே இவ்வளவு குறைவான ஒரு ஆதரவு தளம் பெற்றிருக்கிற ஒரு குடியரசுத் தலைவர் கிடையாதுன்ட்டு இந்த கருத்து கணிப்புகள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் இருக்கார். இதெல்லாம் அவர் கருத்தில் வச்சுக்கணும். அதனால் அந்த கட்சியும் இருக்கணும். அந்த கட்சி அவர் இன்னைக்கு அவர் நினைச்சா ஒருத்தரை நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்ப முடியும், நினைச்சா உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்ப முடியும். அந்த இடத்துல இருக்கார். அந்த இடத்துல இருந்து அவர் கீழே விழுந்துருவார். அதை காப்பாற்றிக்கிற இன்னைக்கு இவரை பகச்சிக்கிட்டு ஒருத்தர் குடியரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போக முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய, அவர் தான் குடியரசுக் கட்சின்னு ஒன்று கிடையாது. அவர் அதாவே மாறிட்டார். அவருக்கு பிறகுதான் கட்சி. அதனால் அந்த இடத்தை தக்க வச்சுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கும்ல. இதில் பாகிஸ்தானியர்களுக்கு இதில் இவ்வளவு ஆர்வம் ஏன் சார்? இது உண்மையிலேயே இது ஒரு அமைதி கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட ஐடியாவா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவ் இருக்கா? இல்லை, அவர்களுக்கு முதல்ல உலக அரங்கத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கும். இதனால் அவர்கள் பரப்பாறு மத்தியஸ்தம் பண்ணி அதில் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தோம், இவ்வளவு ரிஸ்க் இடர் இருந்தோம், அவர்கள் இழப்பு இருக்கும்னு தெரிஞ்சும் கூட அவர்கள் துணிவாக இதை பண்ண எவ்வளோ மணி நேரம் அவர்கள் பேசியிருப்பார்கள், எத்தனை வரைவுகள் டிராஃப்ட்ஸ் அவர்கள் செஞ்சுருப்பாங்க, எத்தனை திட்டங்களை அவர்கள் மாற்றி அமைச்சிருப்பாங்க, எத்தனை வார்த்தைகளை மாற்றிருப்பாங்க. பகீரத பிரயத்தனம், அதில் ஒன்றும் இது இல்லை, சந்தேகம் இல்லை. அவர்களுக்கு இந்த போர் ஏன் முடியணும்ன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் போன செப்டம்பர் சவுதிகளோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, சவுதிகளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இவர்கள் படை அனுப்பணும். சரிதானா? சவுதிகளுக்கு ஒரு அதிகமாக இந்த போர் தொடங்கின உடனே இவர் செபாஸ் ஷெரீஃப் ரியாத் போனார். போயிட்டு மன்னரை போய் பார்த்துட்டு வந்தார். இந்த போர் தொடங்கின உடனே போனார். அதனால் அவர்களுக்குள் பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் தொடங்கிய காலத்திலிருந்து 60கள் 70கள் 80கள் 90கள்
2010 20களில் மிக நெருக்கமான உறவு சவுதிகளோடு உண்டு. இப்போ இந்த போர் இப்போ நிற்கலைன்னு வச்சுக்குவோம். ஏற்கனவே சவுதி குடி அமைப்புகள், குடி கட்டுமானங்கள் மீது இவர்கள் தாக்குறதெல்லாம் நடக்குது. அமெரிக்க தடங்களை மட்டும் இவர்கள் தாக்கலை. குவைத்தினுடைய எண்ணெய் தாங்கி கப்பலை ஒன்று தாக்கிட்டாங்க. கத்தாரில் பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. 3 to 5 வருஷம் ஆகுமா அதை திருப்பி கட்டமைக்கிறதுக்கு. 17% அவர்களுடைய உற்பத்தி ஆற்றல் முடிஞ்சு போச்சு. அப்போது சவுதிகளை இவர்கள் வந்து பரம்பரை எதிரிகள். யார்? சவுதிகளும் ஈரானியர்களும். இந்த போர் உக்கிரமாச்சுன்னா சவுதிகள் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாவார்கள். அப்போ இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானிகள் போய் துணை நிற்பாங்க. அதெல்லாம் தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு சவுதி தான் முக்கியம். அந்த நிலை வேண்டான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா, இந்த அதிபர் ட்ரம்ப்பை அவர்கள் விளையாடுகிறார்கள் அவரை வைத்து. அவர்களுக்கு சாதகமாக இவ்வளவு ஒரு பெரிய உலகத்தினுடைய மிக அதிகாரம் படைத்த ஒருவர், அவர் தங்களுக்கு சாதகமாக அது இந்த பிராந்தியத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கை, இப்போ இந்தியர்களுக்கு அது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்தியர்களை அவர்கள் பின்னுக்கு தள்ளுகிறார்கள். இதையெல்லாம் கணக்கில் வச்சு அவர்கள் நாம் அவங்களோட போட்டி போடலை. ஏன்னா நம்ம மத்தியஸ்தத்தையும் விரும்புகிற ஆட்கள் இல்லை. எங்க நாட்டு பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம்னு சொல்கிறாள். நம்ம மத்தியஸ்தம் காஷ்மீருக்கு மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு வரும்பொழுதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோம். நாம் ஒரே ஒரு இடத்துல தான் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கோம், இலங்கையில். அங்கே நம்ம கையை சுட்டுக்கிட்டோம். அதனால் மத்தியஸ்தம் என்பது நமக்கு தெரிந்த ஒரு தொழில் அல்ல, நாம் விரும்புகிற ஒரு தொழில் அல்ல, நாம் வேண்டுகிற ஒரு தொழில் அல்ல. அதை அவங்க பண்ணலாம். ஆனால் இந்த போட்டியில், இந்த பிம்ப போட்டியில், இந்த பார்வை போட்டியில் பாகிஸ்தானிகள் நம்மை வென்று விட்டார்கள் இன்னைக்கு. அது அப்படிதான் உண்மை. வெளிப்படையாகவே நம்ம அப்படிதான். ஆமாம், கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் அவர்களும் ஆசிப் முனீர் சந்திப்புங்கும் போது ஈரானை பற்றி பாகிஸ்தானிகளுக்கு நன்றாக தெரியுதுன்னு ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னதா நீங்கள் சொல்லி, அப்படி யார் சொல்லியும் கேட்காத நாங்கள் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக போர் புரிவோம்னு நினச்ச ஈரானியர்கள் பாகிஸ்தான் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் சவுதிக்கு என்ன ஒப்பந்தம் இருக்குன்னு ஈரானியர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் பாகிஸ்தான் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த டேர்ம்ஸ் என்ன சார்? கள்ளத்தனமாக சந்தை அவர்கள் பொருளாதார தடைகளை மீறி கள்ளத்தனமாக ஈரானுடைய எண்ணெயை பாகிஸ்தானில் விற்கிறார்கள். ஓகே. அந்த 900 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர் எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையில் அவர்களுக்கு நிறைய, முதல்ல அண்ட நாடு, பக்கத்து வீடு, நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ அவங்களோட வந்து சுமூகமாக தான் நீங்கள் போகணும். அதனால் அது ஒன்று. ஈரானோட அவர்களுக்கு பெரிய பகையெல்லாம் என்றைக்கும் இருந்தது கிடையாது. அதனால் அவர்கள் சுமூகமாக இருக்காங்க. வர்த்தக நலன்கள் முக்கியமாக இருக்குது. பக்கத்து நாடு, 2 பேருக்கும் பொதுவான எல்லை இருக்குது. அங்கே வந்து ஒரு சிக்கல் அப்படின்னா வந்து அது பாகிஸ்தானை பின்னாடி பாதிக்கும். அப்புறம் ஈரானியர்கள் அவங்களுக்கு பலூச்சிஸ்தானில் ஒரு பிரிவினைவாத இயக்கம் இருக்கிறதா நாம் நினைக்கிறோம். நாம் அதை மிகைப்படுத்தி நம்ம சொல்கிறோம். அதை வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னாலும் கூட அவர்களுக்கு ஈரானியர்களுடைய உதவியும் தேவை. அதனால தான் அவங்க இதெல்லாம் காரணம். முதல்ல சவுதி உதவிக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆக்வர்டாக போயிடும்ல, ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும். நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமிய நாடு, சவுதி இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர், ஷியா இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர் ஈரான். இதில் வந்து நான் இங்கே போய் அப்புறம் ஒரு 10-15% பாகிஸ்தானிகள் ஷியாக்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கே பெரிய போராட்டமெல்லாம் நடந்துச்சு இந்த போர் தொடங்கின உடனே, நமக்கு தெரியும். அதனால் இதில் வந்து அவர்களுக்கு பெருமை தானே. தோற்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் வரும். ட்ரை பண்ணாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதனால் அதில் இவர்களுக்கு வந்து இட்ஸ் அ வின் சிச்சுவேஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும். தோற்றாலும் கூட இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு பணியில் அவர்கள் ஈடுபட்டார்களே. உலக பாகிஸ்தான் மேல இருக்கிற அந்த பிம்பம் கொஞ்சம் கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக மாறும். வாய்ப்பு இருக்கு. அமைதி விரும்பியாக முதல் முறையாக பாகிஸ்தான் தோன்றும். அந்த மாதிரிக்கும் ட்ரம்ப் பேசும்போது நாங்கள் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம்லாம் பேசினார். அப்படி இருந்துமே ஒரு நிறைய ஹெலிகாப்டர்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீழ்த்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2 விமானங்களை வீழ்த்திட்டாங்க. அதை எப்படி வீழ்த்தினதோ அவரே சொல்லியிருக்காரு 2-3 நாள் முன்னாடி. ஒரு வீரர் வந்து அவருடைய தோளிலிருந்து சுட்டது, அப்படி சுட்டு தான் அந்த விமானத்தை வீழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவங்க வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் 10,000க்கு மேலே 10,000 முறைக்கு மேலே அவர்கள் பறந்திருக்கிறார்கள் ஈரானிய வான்வெளியில், எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல். அப்போ அவர் சொல்கிறது உண்மை தானே. சரி, இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த 15 நாள் போர் நிறுத்தம், இது அப்படியே போர் நிறுத்தமாக கண்டினியூ ஆகுமா? ஒருவேளை இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் சுமூக உறவு எட்டப்படலை, இன்னும் ட்ரம்ப் அவர் ட்ரிகர் ஆகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும் சார்?
இல்லை இந்த இது தொடரும்னு தான் எனக்கு தோணுது. தொடரும் அதாவது தொடரும்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தை. ஆமாம், அது வந்து ஏன்னா இந்த முறை வந்து எல்லாருடைய ஈரானியர்களுக்கு இந்த ட்ரம்ப்பை நம்ம குறைச்சி மதிப்பிட்டுட்டோம், அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்றது அவர்களுக்கு புரிந்திருக்கும். ட்ரம்ப்புக்கு வந்து இந்த ஈரானியர்களை நாம் அடித்து பணிய வைக்க முடியாது என்பதும் புரிந்திருக்கும். அதனால் 2 பேருமே அவர்களுடைய இந்த அன்னை பூமியில் அவர்களுடைய கால்கள் தரையில் பாவக்கூடிய நிலை வரலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அப்படி வரணுன்றதும் என்னுடைய ஆசை. ஆனால் இதில் முக்கியமான நாடு இஸ்ரேல். அவங்க கன்சர்ன் இல்லாமையே இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கே, அது எப்படி சார்? இல்லை அப்படி இல்லை. இஸ்ரேலுக்கு என்ன, இஸ்ரேலுக்கு இதில் எல்லாமே இவ்வளவு நாள் அவங்க சொல்லி தானே, அவங்க தூண்டி விட்டு தான் ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணுறாருன்னு ஒரு நான் அப்படி நினைக்கல. இது ரொம்ப பலவீனமான ஒரு நேரம். இப்போ அடிச்சிட்டோம்னா அவர்களை ரொம்ப பின்னுக்கு தள்ளிடலாம், அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு ஆபத்து இதையெல்லாம் நம்ம ஒத்தி போட்டுடலாம் அப்படின்ட்டு இஸ்ரேலியர்கள் இவர் நெத்தன்யாகு சொன்னதை அவர் அதை வாங்கினார். அவரும் அப்படி நினைச்சார். இந்த ஈரானியர்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய வடகொரியாவாக அவங்க மாறிடக்கூடாது அப்படின்னு நினைச்சார். அதை பண்ணதே அந்த யுரேனியம் எல்லாம் கீழே பூமிக்கு அடியில் இருக்குது. அதனால் அதுவே போதுமானது. அவர்கள் வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவர்கள் திருப்பி அதை வந்து மீட்டெடுத்து அதை வந்து அணு ஆயுத தலையாக மாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்னுடைய வான்வெளி துணைக்கோள்லாம் இருக்கா, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போ என்னென்னா அவர்களை அவங்க இந்த மிசைல்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய பெலிஸ்டிக் மிசைல்ஸ் எரிவிசை ஏவுகணைகள் அது வந்து 2000க்கு மேலே போகக்கூடியதாக வச்சுருக்காங்க. அதை அவர்கள் ஒரு 1000 குறைச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பூமி கீழே இருக்குது, அதை கொடுத்துடணும் சர்வதேச அணுசக்தி மையத்துக்கிட்டன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பண்ணிட்டா வரலாற்றில் இதற்கு முன்பாக எந்த அமெரிக்க அதிபரும் ஈரானில் எட்டாத ஒரு வெற்றியை இவர் எட்டிவிடலாம் அப்படின்னு நினைச்சார். எப்படி வெனிசுவேலாவில் வந்து வேறு யாரும் எட்டாத ஒரு வெற்றியை அவர் எட்டிட்டார். கியூபாவில் அவருக்கு ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்து ஒரு ஆண்டில் கியூபா அரசும் வெனிசுவேலா மாதிரியே அவரோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய நிலைமை கூட வரலாம், தெரியாது. அவர்கள் ரொம்ப நலிந்து போயிருக்கிறார்கள் கியூபா. அதனால் இதெல்லாமே வந்து அவருக்கு 80 வயசாகுது. அவருக்கு என்ன தோணும், இது இன்னும் ஒரு எவ்வளோ நாள் இருக்குது, 2.25 ஆண்டுகள் இருக்குது அவருக்கு. இன்னும் இந்த 2.25 ஆண்டுகளில் வரலாற்றில் இடம்பெறுகிற ஒரு அதிபராக தான் போயிடணும்னு நினைக்கலாம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருப்பாரா? அதனால் இப்போ வரலாற்றில் இடம்பெறுவதற்காக அதனால தான் நோபல் பரிசு அவர் அவ்வளோ மோகித்தார். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அது வேண்டவே வேண்டான்ட்டு அந்த பக்கமே திரும்பாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். போன முறை வந்திருக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு 4 நாடுகளும் நட்பாக்கினார். வளைகுடா நாடுகளில் யாருமே அது வரைக்கும் நட்பே இல்லை. 2 நாடுகள் பாரேனையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் அவர்களோடு நட்பு கொள்ள வைத்தார். அதுக்கு பேர் வந்து ஏப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ்ன்னு பேர். மொரோக்கோவை வந்து அவர்களுக்கு நட்பாக்கினார். சூடானை நட்பாக்குற நேரத்தில் அது நின்று போச்சு. இந்த முறை வந்து சிரியாவை அவர்களுக்கு நட்பாக்க முயற்சி செய்வார். அதனால் அவர் வந்து இவ்வளவு நாள் யாரும் செய்யாதது அவருடைய மனசில் அவரே சொல்கிறாரே, மற்ற அதிபர்கள் செய்ய துணியாததை நான் ஏன்னா பாரதியாருடைய ஒரு பாட்டு இருக்கும், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன்னு இருக்கும். அந்த மாதிரி மற்ற அதிபர்கள் செய்யாத எல்லாத்தையும் தான் செய்யணும்னு அவர் நினைக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பல பேருக்கு நடக்கிற அப்புறம் அவருக்கு பழி வாங்குகிற உணர்வு நிறையா இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நிறைவாக இப்போது ஈரானியர்களுக்கு இது எவ்வளோ பெரிய இழப்பு சார் இந்த 6 வார கால போர்? ஈரானிய தலைமைக்கு பெரிய இழப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் வந்து நான் தான் சொன்னேன், அவர்கள் 8 வருஷம் அவங்க ஈராக்கோட சண்டை போட்டவங்க. கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் அவர்களுடைய 15 வயது ஆண்களை, அதாவது டீனேஜ் பாய்ஸை போர்க்களத்திற்கு அனுப்பியவர்கள் அவர்கள். அதனால் அவர்களுக்கு வந்து இது பெரிய இழப்புன்னு நான் நினைக்கல. அவர்கள் இதை தாங்கிட்டாங்க, அவர்களுக்கு பெரிய வெற்றி தான். ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே வலியாலும் துன்பத்தாலும் துயரத்தாலும் நலிந்து இருந்த மக்கள் மேலும் நலிந்து அங்கே அந்த படங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த கட்டடங்களெல்லாம் இடிபாடுகளெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு வாழ்க்கையாக இவங்களுக்கு இப்படி ஒரு அவலம் எதுக்கு? நீங்களே சொல்லியிருக்கீங்க ஈரான் எவ்வளோ அழகாக. ஆமாம், அழகான இவ்வளவு வளம் இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு அவர்களுடைய எண்ணெய் வரும். வளைகுடா நாடுகளில் 100 ஆண்டுகள் வராது, அவங்களுடைய எண்ணெய் 100 ஆண்டுகளுக்கு வரும். இன்னும் அப்படிப்பட்ட நாடு எதற்கு இப்படி வாழணும்? இத்தனை பேரை பகச்சிக்கிட்டு எதுக்கு எப்படி வாழணும்? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் அந்த யுரேனியத்துக்காக அப்படிதான் இருக்கு.
பார்ப்போம் சார் என்ன நடக்குது. இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.